உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சரை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் இமேஜினரி ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது முன்ன வந்து வேர்ட்ஸில் சஜஷன் கொடுப்பாங்க. இப்போ இமேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா சப் சஜஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. அதாவது ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்தே சப் இமேஜஸாக வந்து பல இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது உங்களுக்கு சஜஷனுக்காக. அதை சூஸ் பண்ணி நீங்கள் இது அனிமேஷனாகவும் பண்ணிக்கலாம். அதே நேரங்களில் ஒரு சின்ன வீடியோ ஜிஃபாகவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஃபீச்சர் வந்திருக்கு. அதே போல் உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து சின்னதாக ஒரு டாட்டட் இமேஜ் வருதா? ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் அப்படின்னு மேலே தான் காமிக்கும். இப்போ சின்ன டாட்டட் இமேஜும் கூடவே வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க, ரெக்கார்டர் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா சேட்லேயே வந்து இன்டிமேட் ஆகுது. ஸோ இந்த அப்டேட்டும் நீங்கள் கவனித்து பார்த்துருக்க மாட்டீங்க. கூடவே இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெச்சாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டார்க் தீம். ஸோ கம்ப்ளீட் டார்க் அண்ட் ஒயிட் தீம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா பேட்டரி அன்லிமிட்டடாக வந்து சேவ் பண்ண முடியும். நீங்கள் இம்பார்ட்டண்டான பர்சனோட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காகவே இந்த டார்க் மோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப்லேருந்து ஒரு இமேஜை வந்து மல்டிமீடியாவுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா மொபைலுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ஓப்பன் ஆகும். ஆனால் இனிமேல் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவை ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட சப்போர்ட்டே அந்த சாஃப்ட்வேரோட சப்போர்ட்டே இல்லாமல் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே மல்டிமீடியா ஷேரிங் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்க முடியும். இனிமேல் வரப்போகிற வாட்ஸ்அப்போட அப்டேட்ஸில் பீட்டா வெர்ஷனில் இருக்கீங்களா இது ஆழமாக வந்திருக்கும். அதே போல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேருந்தே பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு, ஃபேஸ்புக் இருந்தது. இப்போ வந்து த்ரெட்ஸுக்கான ஆப்ஷன் வந்து உள்ளே வந்து இண்டிபெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேக்கப்பும் பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிற மாதிரி சேட் ஹிஸ்ட்ரி வந்து சிங்க் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து பேக்கப் போட்டு வச்சுருக்கீங்க இமெயில் அப்படின்னா ஈஸியாக வந்து மொபைலுக்குள்ளே வந்து சிங்க் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அதே போல் குரூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் கான்வர்சேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாமையே டேரெக்டாக ஒரு மினியேச்சர் கால் மாதிரி, அதாவது வாய்ஸ் காலோ வீடியோ காலோ இல்லாமல் இந்த தனியான ஆப்ஷன் சேட்குள்ளே வந்து ஒரு வாய்ஸ் தீம் ஆப்ஷன் மாதிரி கொடுத்து இதையும் வந்து நீங்கள் வந்து குரூப்பாக வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனுக்கே இன்னும் வரல. ஜஸ்ட் டெஸ்டிங் வெர்ஷனில் இருக்குது. வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நல்லாயிருக்கும். குரூப்புக்குள்ளே வந்து ஒரு வெர்சடைல் சாங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லை வாய்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரியோ சின்ன மினியேச்சர் காலை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரியோ இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே வந்து நீங்கள் சைலண்ட்டாக வந்து கால் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுறது வந்து சீக்ரெட்டாக இருக்கணும் கான்வர்சேஷன் அப்படின்னா, ஒரு ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறீங்க, நைட் நேரத்துலாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் இந்த ஆப்ஷன். அண்ட் அச்சீவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து சேட் தான் இருந்தது. இப்போ வந்து சேட்டுக்கு மீறி பார்த்தீங்கன்னா குரூப் ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே அச்சீவ் ஆப்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா நியூவான ஃபீச்சர்ஸ் வந்து தீமாக வந்து செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பட் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஆப்ஷன் இப்போ செட் பண்ணுவீங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து ஸ்டேட்டஸ் தான் இருந்தது. பார்க்காத ஸ்டேட்டஸை மட்டும் முன்னாடி கொண்டு வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்க்காத மெசேஜையும் ப்ளஸ் ஸ்டேட்டஸையும் முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸையும் குரூப்பில் உங்களை டேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையுமே ஷோ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது இன்பில்ட்டாக ஆஃபில் இருக்குது. தேவைப்பட்டவங்க ஆன் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான வாய்ஸ் மெசேஜை வந்து குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல விஷயம் தான். நம்ம அந்த வாய்ஸ் மெசேஜை இழுத்து விட்டு நம்ம அதுக்காக ரிப்ளை பண்ண தேவையில்லை. டேப் டு ரிப்ளை அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது iOS யூசர்ஸுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், iOSல தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீக்கிரமாகவே ஆண்ட்ராய்டுக்கு வரும். ஆண்ட்ராய்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுறேன். கூடவே நீங்கள் மல்டிமீடியாவை ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாப்பப்பாக வந்து இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா பாப்பப்பாக வந்து மெசேஜஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, ஐ மீன் மீடியா கன்சியூமை வந்து இமேஜஸாக ஷேர் பண்ணிக்கிறது, இங்கேருந்தே மல்டிமீடியா வந்து ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் சப்போர்ட்டோட உள்ளே போகாமல் இங்கே கேலரி வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனில் இருந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு கான்டாக்டை சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிப்ளைவோ சேட்டோ பண்ண முடியும். சேனல் வெர்ஷனுக்கும் இது அவைலபிளாக இருக்குது, குரூப்புக்கும் இது அவைலபிளாக இருக்குது, சேட்டுக்கு நார்மல் வெர்ஷனுக்கும் இது அவைலபிளாக இருக்குது. சீக்கிரமாகவே எல்லாத்துக்கும் ரோல் அவுட் ஆகும். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணியே ஒரு கான்வர்சேஷன் வந்து நீங்கள் முடிச்சிக்கலாம். ஆனால் உள்ளே என்ன இருக்குது, தேர்ட் ஃபோர்த் மெசேஜ்லாம் பார்க்குற ஆப்ஷன்லாம் இல்லை. அது நீங்கள் உள்ளே போய் தான் பார்த்தாகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிரான்ஸ்லேஷன்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சேனலுக்கும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிமீடியா டிரான்ஸ்லேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கான்வர்சேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கேயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். கூடவே என்கிரிப்ஷன் ஆப்ஷன் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் தேவையில்லாத ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஏதாவது வாட்ஸ்அப் வந்து மிஸ்யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறத எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வச்சு பார்த்துக்கோங்க. QR கோடு மூலியமாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ இல்லை உங்களுக்கான டிஜிட்டல் கோடை வந்து ஆக்சஸ் பண்ணியோ நீங்கள் வந்து உங்களோட கான்வர்சேஷன் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் தான் இருக்கா, வேறு யாரும் தேர்ட் பார்ட்டி லிசன் பண்ணலையா அப்படிங்கிறத
ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இம்பார்ட்டண்டான பர்சனோட பேசும்போது அது நம்மளுக்குள்ள தான் இருக்கணும், மாறாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்டில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச இந்த அப்டேட் நான் சொல்கிறேன், இந்த அனிமேஷன் தான். இந்த அனிமேஷன் ஆப்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல தான் எனக்கு தோணுது. ஸோ எனக்கு இது ஃபேவரட்டான ஆப்ஷன். இப்போ சொன்னதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எந்த ஃபீச்சர் ரொம்ப நாள் கழிச்சும் உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ட்ரிக் தெரியும். நிறைய வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கு மல்டிபிளான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும் அந்த வீடியோ நான் போடலான்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ப்ராப்ளம், ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படிங்கிறதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன். ஒரு நல்ல இனிய மாற்றம் இனிதான் நடக்கட்டும்.